ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு சூப்பரான நெய்ச்சோறு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு கோல் வினரும் நெய்யும் சேர்த்து சூடு பண்ணிக்கிட்டு அதில் ஹோல் ஸ்பைசஸும் அப்புறமாட்ட பிரியாணி இலையும் போட்டு நல்ல அரோமா வந்ததுக்கு பிறகு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் வதங்கினதுக்கு பிறகு காரத்துக்கு 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுவும் லைட்டாக வதங்கினதுக்கு பிறகு ஒரு 3 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி அடி பிடிக்கிற ஸ்டேஜ் வரும்போது 1/2 கப் தயிர் ஊற்றிக்கோங்க. கெட்டி தயிர் தான் ஊற்றணும், வீட்டில் உள்ள தயிர் வேண்டாம். 1/2 கப் கெட்டி தயிர் ஊற்றி அது நல்லா வற்றி வரும்போது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி அப்படியே அளந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இது 1 கிலோ அரிசி. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கை அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதிய வந்த உடனே ஆல்ரெடி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துருக்கேன். பாஸ்மதி ரைஸை சேர்த்து லைட்டாக கிளறிக்கிட்டு மேலே கொஞ்சமாக புதினா இலை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து லைட்டாக ஒரு கிளறி ஆனியனை நல்லா பிளாக் கலருக்கு வறுத்து எடுத்து அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் தம் போட்டு மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி கொஞ்சம் ஸ்பைசஸ்க்கு மல்லி இலையும் அப்புறமா புதினாவும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் தம் கட்டி இறக்குனா சூப்பரான நெய்ச்சோறு ரெடி ஆயிடும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.